அதுக்கு தான் வந்திருக்கேன். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. உங்க எல்லாரோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தான் நான் இங்க இருந்து போவேன். ரொம்ப வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற எங்களை சஸ்பெண்ட் பண்றது ரொம்ப அநியாயம் சார். எங்களுக்கு நீதி வேணும் சார், நியாயம் வேணும் சார். மச்சான், சிஇஓ உள்ளதானே இருக்கா? ஆமா மச்சான், அவளுக்கு என்ன இவங்க வயிற்றுச்சலெல்லாம் கொட்டிக்கிட்டு ஏசி ரூம்ல ஜில்லுன்னு காத்து வாங்கிட்டு உட்காந்துருக்கா. வாங்க எல்லாரும் உள்ள போலாம். Sit down, please. Sit down. உட்காருங்க. நந்தினி, நீ இங்கே இரு, நான் கூப்பிட்டப்ப உள்ள வா. சரியா? எல்லாரும் வாங்க. ஓகே சார். வாடா. ஹலோ மிஸ்டர், பெர்மிஷன் கேட்டு தான் உள்ள வரணுங்கிற மேனஸ் இல்ல? மேடம், சார் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே. என்ன யூனியன் லீடரா? என்ட்ரி கொடுக்கும் போதே பார்த்தேன். ஆபீஸ்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் எழுந்து நின்று மரியாதை கொடுக்கறத பார்த்தேன். இதையும் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கியா? ரைட்டு, மச்சான் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஒரு யூனியன் லீடருக்கு ஒட்டுமொத்த ஸ்டாஃப்ஸும் இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கறாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் நீங்க ஹீரோவா இருப்பீங்க போல இருக்கு. எங்களுக்கு ஹீரோ, உனக்கு வில்ல. ஓகே, என்ன விஷயம்? எனக்கு நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம் சொல்லிட்டு இடத்த காலி பண்ணுங்க. ஓசில ஏசி காத்தெல்லாம் வாங்காதீங்க. இவங்களெல்லாம் எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணீங்க? என்னோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல டியூட்டில சின்சியரா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆபீஸ்ல இடம் இருக்கு. ஹோபி அடிக்கிறவங்களுக்குலாம் ஆபீஸ்ல இடம் இல்லை. அதனாலதான் சஸ்பெண்ட் பண்ணேன். எக்ஸ்பிளனேஷன் போதும்னு நினைக்கிறேன். இடத்த காலி பண்ணுங்க. இவங்கெல்லாம் சின்சியரா வேலை பார்க்காம தான் இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கா? ஹலோ, இவங்கெல்லாம் எத்தனை வருஷமா இங்க வேலை பார்க்கறாங்கன்னு தெரியுமா? 10 பேரோட ஸ்டார்ட் பண்ண இந்த கம்பெனி இன்னைக்கு நம்பர் 1 கம்பெனியா நல்ல ரெப்யூட்டேஷனோட இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? காலையில 10 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் வேலை பார்க்கறாங்க. ஒருவேளை டயர்ட்னா நடுவுல 5-10 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அது கூட பாடிக்கு சார்ஜ் ஏத்திக்கிற மாதிரி தான். அதுக்கு பேரு ஓபி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கம்பெனியை எப்படி ப்ராப்பரா ரன் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதோ ஒரு காலேஜ்ல டிகிரி வாங்கிட்டு ஏதோ ஒரு கம்பெனில அப்ரெண்டிஸா குப்பை கொட்டிட்டு இப்போ 10க்கு 10 ரூம்ல ஏசிய போட்டு சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்துகிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கியா? அதாவது ஓபி அடிச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு சின்சியரான ஒர்க்க பத்தியும் ஒர்க்கர்ஸ் பத்தியும் என்ன தெரியும்? ரைட் நவ், ரைட் ஹியர், சஸ்பென்ஷன் ஆர்டரை கேன்சல் பண்றீங்க. மறுபடியும் இவங்களெல்லாம் வேலை பார்க்க விடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. என்ன என்னையுமே மிரட்டுறியா? ஒரு ரவுடித்தனத்தெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. யூனியன் லீடர்னா உன்னை பார்த்து நான் பயந்துருவன் நினைச்சியா? நான் இந்த கம்பெனியோட சிஇஓ. மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு யூனியன் லீடர் இல்ல, இந்த கம்பெனியோட முதலாளி. எங்கள ஒருத்தரா எங்க கூட நின்னு எங்களுக்காக நியாயம் கேட்கிற சேர்மன் சுந்தரவள்ளி மேடம் அருணாச்சலம் சாரோட ஒரே பையன். ஓ, யூ மிஸ்டர் சூர்யா? Of course, I am Surya Arunachalam. Not only that, நான் முதல்ல இந்த கம்பெனியோட ஸ்டாஃப், அதுக்கப்புறம் தான் இந்த சேர்மன் எல்லாம். ஆனா நான் இப்போ உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கிறேன். உடனே இந்த சஸ்பெண்ட் பண்ண அத்தனை பேரையும் நீங்க அப்பாயிண்ட் பண்றீங்க. யார் போன் பண்ணி தொல்லை பண்றது? ஐயோ, மாதங்கியா? இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. கடவுளே. மாதங்கி, சொல்லுங்க. குட் மார்னிங் மேம். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இட்ஸ் ஓகே. என்ன விஷயம் சொல்லுங்க. ஆபீஸ் நிர்வாகத்துல எனக்கு யாரோட தலையீடும் இருக்கக்கூடாதுங்கிற கண்டிஷனோட தான் நான் இந்த ஆபீஸ்லயே ஜாயின் பண்ணேன். ஆமா, என்ன ப்ராப்ளம்? ஒர்க்ல சின்சியரா இல்லாம ஓபி அடிக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஆனா சஸ்பெண்ட் பண்ண. அவங்கள எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணான்னு யூனியன் லீடர் மாதிரி உங்க சன் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியா? சூர்யா ஆபீஸ் வந்திருக்கானா? எஸ் மேம். உங்க சன் பிஹேவியரோட மாதிரி அவரது இல்ல. கிட்டத்தட்ட ரவுடி மாதிரி நடந்துக்கிறாரு மேம். சஸ்பென்ஷன் ஆர்டரை கேன்சல் பண்ணலன்னா நடக்கிறதே வரேன்னு மிரட்டுறாரு. மாதங்கி, முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க இப்பதான் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. இப்படி அதிரடியா முடிவு எடுக்க கூடாது.
அது ஸ்டாஃப் மத்தியில அதிருப்தியை உண்டு பண்ணிடும்.